அபத்தம் ஏதும் இல்லைங்கிறது என்னோட அபிப்பிராயம். இது வந்து ஜாதி ஒழிப்பை எந்த விதத்திலும் ஊக்கப்படுத்தாது, மாறாக பிரிவினை இன்னும் அதிகரிக்கும். அதாவது சமூகத்தில் வந்து பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு இதன் அடிப்படைக்காகத்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லி புள்ளி விவரங்கள் கேட்குறாங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து வேலைவாய்ப்பு மத்திய அரசுலையோ மாநில அரசுலையோ வேலைவாய்ப்பு, அதே சமயத்தில் இப்போ கல்வி காலேஜ் போய் சேர்றது படுறது, உயர்கல்விகளை வந்து இட ஒதுக்கீடு இதெல்லாம் இருந்தால் தான் வந்து நம்ம அதில் கொண்டு போய் சேர்த்த முடியும் அப்படிங்கிறத, அதுக்காகத்தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு லெவல் ஒன்று. நீங்கள் சொன்ன மாதிரி தேசிய லெவல்லும் சரி மாநில லெவலும் சரி அங்கங்கே வந்து நீங்கள் வந்து எஸ்டி வந்து சில மாநிலங்கள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அதே சமயத்தில் வந்து இங்கெல்லாம் இந்த எஸ்டி அந்த அளவுக்கு இல்லை, தென் மாநிலங்களில் மாறுபடுகிறது. அதன் அடிப்படையில் மாநிலங்கள் லெவலில் அந்த கவர்மெண்ட்டு இவ்வளவு புள்ளி விவரங்கள் எடுத்து வைக்கிற போது அதன் அடிப்படையில் வேலை வாய்ப்புகளுக்கும் இடஒதுக்கீடு சம்பந்தம்